வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். நாட்டில் தற்போது அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு நிலை ஏற்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாடு தற்போது அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளதுடன் அடுத்த 6 மாதங்களுக்கு போதுமான அரிசி உபரி கையிருப்பும் இருப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். வேலை செய்வோம், நாட்டை கட்டியெழுப்புவோம், பெருமைக்குரிய அரசு சேவையை உருவாக்குவோம் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்ற அரச முகாமைத்துவ சேவை அதிகாரிகளின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அரிசியை குத்தகை முறையில் வழங்குவதாக தாம் ஒருபோதும் கூறவில்லை என்றும் அவ்வாறான செய்திகள் ஊடகங்களால் தவறாக வெளியிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். நாட்டில் தற்போது 6 மாதங்களுக்கு போதுமான அரிசி உபரி இருப்பதாகவும் அரசின் களஞ்சியங்கள் நெல் மற்றும் அரிசியால் நிரம்பியுள்ளதால் புதிய அறுவடை நெல்லை கொள்வனவு செய்ய களஞ்சியங்களை காலி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரிசி சந்தையை சீரமைப்பதற்காக அரசு ஊழியர்களுக்கு சலுகை விலையில் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு வழிகள் பரிசீலிக்கப்பட்டதாகவும் தற்போது உபரி அரிசியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியங்களும் ஆராயப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளிடம் இருந்து நெல்லை நியாயமான விலையில் கொள்வனவு செய்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரிசி நுகர்வை அதிகரிக்கும் வகையில் மக்கள் மாவு உணவுகளை விட அரிசி உணவுகளை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். සුබෝදෑසනක් සියලුම දෙනාට ආයුබෝවන් වණක්කම් අස්ලාම් අලයිකුම් good morning. வவுனியா மாநகர சபை செங்கோல் மீட்கப்பட்டு நீதிமன்றம் ஊடாக உள்ளூராட்சி உதவி ஆணையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. வவுனியா மாநகர சபையின் காணாமல் போன செங்கோல் மீட்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் உள்ளூராட்சி உதவி ஆணையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபையின் செங்கோல், பதக்கம் மற்றும் முதல்வரின் ஆடை ஆகியவை காணாமல் போனதாக கடந்த செவ்வாய்க்கிழமை மாநகர சபை செயலாளர் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் RMJS ரத்னமல்லாவின் வழிகாட்டுதலின் கீழ் பிரதான பரிசோதகர் ஆனந்த விஜயசேகர தலைமையிலான விசாரணை குழு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வவுனியா அயார் சின்னக்குளம் பகுதியிலிருந்து மாநகர சபைக்குரிய செங்கோலை மீட்டுள்ளது. முன்னாள் மேயரின் வேண்டுகோளின் பேரில் அவரது நண்பர் ஒருவர் செங்கோலை அப்போதில் கொண்டு வந்து ஒப்படைத்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மீட்கப்பட்ட செங்கோல் இன்று வவுனியா நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் அது வவுனியா மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளரிடம் போலீசாரால் கையளிக்கப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் மேயர் மற்றும் பெண் ஒருவர் உட்பட 4 பேரை கைது செய்வதற்கான நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சொகுசு வாகனத்தையும் போலீசார் தேடி வருகின்றனர். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு நாளை 12 மணி நேரம் நீர் விநியோகம் தடை செய்யப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு நாளை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை 12 மணி நேரம் நீர் விநியோகம் தடை செய்யப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. மின்சார விநியோக கட்டமைப்பின் முல்லேரியா உப மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் மற்றும் தகிவளை மற்றும் மாளிகாவத்தை லைட் ஹவுஸ் நீர் உந்து நிலையங்களின் மேம்பாட்டு பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்பு 1 முதல் 15 வரையிலான அனைத்து பகுதிகளிலும் நீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும். மேலும் ஸ்ரீ ஜாவர்த்தனபுர, கோட்டை, பத்திரமுள்ள, பெலவத்த, கோகரகந்த, ஹொஸ்வத்த, தலவத்துக்கொட, ராஜகிரிய, மிரிகான, மாதிவெல, நுகேகொட, நாவல, கொலண்ணாவ, கொட்டிகாவத்த, அங்கொட, வெள்ளம்பிட்டிய, ஒருகொடவத்த, கடுவெல, மகரகம்ம, பொருளஸ்கமுவ மற்றும் பிலியந்தலை ஆகிய பகுதிகளிலும் நீர் விநியோக தடை அமுலாகும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது.
போதைப்பொருளை இல்லாதொழிப்பதற்கு அரசு நிறுவனங்கள் தேசிய திட்டத்துக்கேற்ப செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதற்கு குறித்த விடயத்துடன் தொடர்புடைய அனைத்து அரச நிறுவனங்களும் தேசிய திட்டத்துக்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்களின் பங்கேற்புடன் நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதற்காக செயற்படுத்தப்படும் தேசிய திட்டத்துக்கு அமைய நிறுவன மட்டத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள திட்டங்கள், இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ள பணிகள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அந்தந்த நிறுவன மட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றை அடுத்த கூட்டத்தில் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். சிறைச்சாலைகளில் உள்ள சுமார் 70% மாணவர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பது வெளிப்படுத்தப்படுவதுடன் கடும் பிரச்சனையாக மாறியுள்ள சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதில் அவர்கள் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் போதைப்பொருள் பாவனையை தடுப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்தார். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு வேலை திட்டங்கள் உள்ளிட்ட 225 திட்டங்கள் தற்போது பாடசாலை மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் உபவேந்தர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுடன் ஆலோசனை நடாத்தி மாணவர்களுக்கு இடையிலேயே குழுக்களை உருவாக்கி விழிப்புணர்வு வழங்கும் திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது. பாடசாலை முறைமையினுள் போதைப்பொருள் பரவுவது தொடர்பில் நாடளாவிய ரீதியில் ஆய்வு ஒன்றை மேற்கொள்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. பாடசாலை முறைமையினுள் போதைப்பொருள் அபாயத்தை ஒழிக்கும் திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காக கல்வி அமைச்சின் மூலம் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களினதும் பிரதிநிதிகளை கொண்ட குழு ஒன்றை நியமித்து பொதுவான திட்டம் ஒன்றின் கீழ் செயற்படுவதன் அவசியத்தை ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். தனியார் மற்றும் சர்வதேச பாடசாலைகளின் உரிமையாளர்களை போதைப்பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்துடன் இணைத்துக் கொள்வதற்கான விசேட ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் கையிருப்புகளை விரைவாக அளிப்பது தொடர்பான புதிய சட்டங்களை உருவாக்குவதன் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. வழக்குகளுடன் தொடர்புடைய பொருட்கள் முகாமித்துவத்திற்கான தன்னியக்க கட்டமைப்பொன்றை அறிமுகப்படுத்துவது மற்றும் விசாரணைகளில் ஏற்பட்டுள்ள தாமதங்களை தவிர்ப்பதற்கு சட்டத்துறை மற்றும் விஞ்ஞானத்துறையின் நிபுணத்துவ ஆதரவை பெற்று ஆய்வுக்கூட வசதிகளை பரவலாக்கம் செய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் மற்றும் அவை வழக்கு சான்று பொருட்களாக வைத்திருக்கப்படும் இடங்கள் தொடர்பான முறையான அறிக்கை ஒன்றின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பகுப்பாய்வு அறிக்கைகளை பெறவுள்ள கையிருப்புகள், பகுப்பாய்வு அறிக்கைகளை பெற்றுள்ள கையிருப்புகள் மற்றும் வழக்கு சான்று பொருட்களாக காணப்படும் கையிருப்புகள் தொடர்பான அறிக்கை ஒன்றை பேணுவதில் உள்ள முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். போதைப் பொருளுக்கு அடிமையானோரை புனர்வாழ்வளிப்பதற்கான சட்டம் மூலமும் இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அது விரைவில் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரேரணப்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டது. பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் போதைப்பொருள் பாவனைக்கு தள்ளப்பட்டுள்ளார்களா என்பதை தனிப்பட்ட முறையில் பரிசோதித்துக் கொள்ளக்கூடிய போதைப்பொருள் பரிசோதனை தொகுதிகளை மருந்தகங்கள் மூலம் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சந்தைக்கு அறிமுகப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் நவீன வசதிகளை அறிமுகப்படுத்தல், பகுப்பாய்வு திணைக்களத்தின் பணிகளை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுதல் மற்றும் பகுப்பாய்வு அறிக்கைகளை பெறுவதற்கு நவீன தொழில்நுட்ப வழிமுறைகளை பின்பற்றுதல், போதைப்பொருள் தொடர்பான சட்டங்களில் ஏற்படுத்தப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. கடல் மார்க்கமாக போதைப்பொருள் நாட்டிற்குள் வருவதை தடுப்பதற்காக கடற்படை, போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவுகள் மூலம் ஒருங்கிணைந்த விசேட செயற்பாட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதுடன் படகுகள் மூலம் போதைப்பொருள் விநியோகிக்கும் செயல்முறையை நிறுத்துவது மற்றும் அதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்ட திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இதன்போது போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் பல நாள் மீன்பிடி படகுகள் உள்ளிட்ட வாகனங்களை அரசுடைமையாக்கும் சட்ட ரீதியான அதிகாரங்களை பலப்படுத்துவது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது.
மட்டக்களப்பு மாநகர சபையின் மாதாந்த அமர்வின் போது வவுனியா மாநகர முதல்வரின் உறுப்புரிமை நீக்கப்பட்டமைக்கு கண்டனம் வெளியிடப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்றது. சபையின் சம்பிரதாயங்களுக்கு அமைவாக சபை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் முதல்வரின் தலைமையுரையுடன் மாநகர சபையின் நிலையற் குழுக்களின் முன்மொழிவுகள் முன்மொழியப்பட்டன. மட்டக்களப்பு மாநகர சபை மற்றும் கதிர்காம பாத யாத்திரை அன்னதான குழு இணைந்து கதிர்காம காட்டுவழி பாதையில் முன்னெடுக்கும் அன்னதான நிகழ்வுகளுக்கான அனுமதி கோரப்பட்ட நிலையில் அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டன. மாநகர சபைக்குள் முன்னெடுக்கப்படும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் மாநகர சபையின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான தேவையான ஏற்பாடுகளுக்கு சபையின் அனுமதியும் பெற்றுக்கொள்ளப்பட்டது. மாநகர எல்லைக்குள் இனம் காணப்பட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதுடன் விவாதங்களும் இடம்பெற்றன. வீதி மின் விளக்கு பொருத்துதல், வீதிகளை புனரமைத்தல் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. டெங்கின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வடிகான்களை துப்புரவு செய்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை வவுனியா மாநகர சபையின் முதல்வர் காண்டிவன் வடக்கு மாகாண ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டமையை கண்டித்து மாநகர உறுப்பினர் தயாள கௌரி உரையாற்றியிருந்தார். உண்மையிலே அனைவர் வரைந்திருப்போம். உண்மையிலே வவுனியா மாநகர முதல்வர் ஒரு மக்கள், அதாவது ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக ஒரு சேவையை நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் எங்களுடைய இந்த அரசியல் கட்டமைப்பு. அந்த வகையில் தேர்தல் மூலம் மக்கள் தங்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்து அவர்களுடைய சேவைகளை கடமைகளை அந்த கட்டமைப்பு கூடாக நிறைவேற்றப்படுவதுதான் எங்களுடைய உதாரணமாக எங்களுடைய உள்ளூராட்சி கட்டமைப்பு கூட. அந்த வகையில் அனைவரும் இதில் சமூக வலைதளங்களை பார்த்திருப்பீர்கள். கடந்த 8 மாத காலமாக வவுனியா மாநகர சபையானது தங்களுடைய அந்த செயற்பாட்டை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பல வழக்குகள் மேலதிகமாக சோடிக்கப்பட்டு அண்மையில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய கௌரவ சுமந்திரன் ஐயா அவர்களினால் ஒரு நியாயமாக அந்த வழக்காடப்பட்டு மக்களுக்கான சேவை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று முதலாவது சபை 8 மாதங்களுக்கு பின் ஒரு சபை கூட்டம் நடந்தது. அதன் பிற்பாடு தற்பொழுது உள்ளூராட்சி உறுப்பினர் கௌரவ சுந்தரலிங்கம் காண்டீவன் அவர்கள் வவுனியா மேயராக தன்னுடைய செயற்பாட்டை சபையை நடைமுறைப்படுத்த முற்பட்ட போது தற்பொழுது ஒரு ஆளுநரால் கெசட் வெளியிடப்பட்டு அவருடைய உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவருடைய பிரதி முதல்வருக்கு கூட. உண்மையிலே உள்ளூராட்சி நிறுவனமானது ஜனநாயக ரீதியாக தேர்தல் மூலம் மக்களின் ஆணையோடு ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டு அந்த மக்களுக்கான சேவைகளை நடத்துவதற்காகவே இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்குகின்றது. இவ்வாறு திட்டமிட்ட ரீதியில் ஒரு உறுப்பினரை ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்கள் ஆணையை பெற்ற உறுப்பினரை நாளை எங்களுடைய மாநகர சபையில் அல்லது இன்னொரு சபைக்கு கொடுத்த தாக்கம் பெறலாம். ஆகவே ஒரு பிரச்சனைகள் உதாரணமாக எங்களுடைய சபையில் நாங்கள் ஒரு புலியான தீர்மானத்தையோ அல்லது அதற்கு இடையில் சிக்கல்கள் இருந்தால் அது விசாரிக்கப்பட்டு அங்கு ஒரு புலியான நடைமுறை நாங்கள் அனுமதி செய்யப்பட்டிருந்தால் அது ஆராயப்பட்டு அது மாற்றீடாக புறப்பட வேண்டும். ஆகவே அங்கு பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்களுடைய அந்த மாநகர சபை இயங்குவதன் மூலம் அப்பகுதி மக்களுக்குரிய சேவைகள் பின்தங்க கூடாது என்ற ரீதியில் இந்த ஒரு உறுப்பினருக்காக எங்களுடைய சபையில் நான் இது சரியான முறையில் விசாரிக்கப்பட்ட அந்த சபை இயங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு இனியும் ஒரு உறுப்பினர்களுக்கு அநீதி நடக்கக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் இந்த கண்டனத்தை இந்த சபையில் தெரிவிக்கின்றோம். மட்டக்களப்பு புது பாலத்தை தற்காலிகமாக புனரமைப்பு செய்து போக்குவரத்து நடவடிக்கைகளை இலகுபடுத்துமாறு அமைச்சர் பிமல் ரட்நாயக்க உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு பொதுப்பாலம் அண்மையில் உடைந்து வீழ்ந்த நிலையில் தற்காலிக பாலத்தினை அமைக்கும் பணிகள் நேற்று மாலை ஆரம்பிக்கப்பட்டன. மட்டக்களப்பு நகரின் பிரதான பாலங்களில் ஒன்றாக இருக்கின்ற புதுப்பாலத்தின் ஒரு பகுதி திடீரென உடைந்ததன் காரணமாக குறித்த வீதி ஊடான போக்குவரத்து நடவடிக்கைகள் முற்றாக தடைப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கந்தசாமி பிரபு, விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் அமைச்சருமான சுனில் ஹந்தன் நேத்தி ஆகியோரோடு விசேட கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்தார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபு விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்கவின் உத்தரவின் பேரில் பெய்லி பாலம் அமைக்கும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரட்னம், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உத்தியோகஸ்தர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள் என பலரும் பெய்லி பால நிர்மாணப் பணிகளின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பாலமான இந்த புது பாலம் என அழைக்கப்படும் அதாவது மட்டக்களப்பு நகருக்கு வருகின்ற மிக முக்கியமான ஒரு பாலமாக இந்த பாலம் அமைந்திருக்கின்றது. அண்மைய தினம் இந்த பாலத்திலே திடீர் என்றது போல் ஒரு அனர்த்தம் ஒன்று இடம்பெற்று இந்த பாலம் இடிந்து விழப்பட்டிருந்தது. அதனை உடனடியாக சீரமைப்பதற்காக எங்களது கௌரவ அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்களை தொடர்பு கொண்டு இந்த பாலத்தை சீரமைத்து தருமாறு அவரிடம் கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே உடனடியாக அதுக்கான தீர்வினை அவர் முன்வைத்திருந்தார். பாலத்துக்கான தற்காலிக பாலத்தை நிர்ணயிப்பதற்காக பெய்லி பிரிட்ஜ் என சொல்லக்கூடிய தற்காலிக பாலத்தை உடனடியாக அமைப்பதற்கான பூர்வாங்க வேலைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதிலே ஆர்டிஏயும் ஆர்டிடி என சொல்லக்கூடிய வீதி அபிவிருத்தி திணைக்களமும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். அவை துரிதமாக இந்த பாலத்தை அமைப்பதனூடாக மட்டக்களப்பு நகருக்கு வருகின்ற போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்காக இந்த பாலத்தின் அவசியமும் இருக்கின்றது. அதேபோடு மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய அண்மித்த ஒரு பாதையாக இந்த பாதை அமைந்திருப்பதாலும் பாடசாலை மாணவர்கள் இந்த பாலத்தின் ஊடாகத்தான் பயணித்து கொண்டிருந்தார்கள். அவை இந்த அவசியத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் உடனடியாக இந்த தீர்வினை முன்வைத்திருந்தோம். அதற்கு அமைச்சரும் அதனை போன்று திணைக்கள தலைவர்களும் எங்களது மாவட்டத்தின் ஆர்டிஏ மற்றும் ஆர்டிடி என்ஜினியர்ஸும் இணைந்து இதை முன்னெடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு விசேடமாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நடன ஆசிரியர் அருணாச்சலம் கேனுசா பானையில் நின்று நடமாடிய நிலையில் ராமா சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி பிரசாந்தினி நர்த்தாநிலைய நடன ஆசிரியர் அருணாச்சலம் கேனுசா 1 மணித்தியாலம் 6 நிமிடம் பானையில் நின்று நடனமாடிய நிலையில் ராமா சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளார். இந்நிகழ்வு கிளிநொச்சி குற்றவாளர் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. ராமா சாதனை புத்தகத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி யோகதாசன் ஜூட் நிமலன் பங்கேற்று ராமா சான்றிதழை வழங்கி வைத்தார். வவுனியா மாமடுவ பகுதியில் பசுவை திருடிய மூவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வவுனியா மாமடுவ பகுதியில் கன்றுத்தாச்சி பசுவை திருடிய 3 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கன்றுத்தாச்சி பசு ஒன்றை திருடி விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் சிவில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உட்பட மேலும் 2 கைது செய்யப்பட்டதாக மாமடுவ போலீசார் தெரிவித்தனர். 1,50,000 ரூபாய் பெறுமதியான பசு ஒன்று திருடப்பட்டமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய மாமடுவ போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மேய்ச்சலுக்காக அப்பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் கட்டியிருந்த மாட்டை சந்தேக நபர்கள் திருடியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்தது. அத்துடன் இறைச்சிக்காக அப்பகுதியில் உள்ள இறைச்சி கடை ஒன்றுக்கு சந்தேக நபர்கள் அதனை விற்பனை செய்தமையும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்கள் சான்று பொருட்களுடன் வவுனியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.